Because of jealousy they are doing this. பெலிஸ்தர் வந்து பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறார். Philistines is something equal to devil. கோலியாத் வந்து ஒரு பெலிஸ்தன். Goliath is a Philistine. இஸ்ரவேலுடைய மக்களுடைய விசுவாசத்தை அவன் தூத்து போடுறான். All the faith of Israelites he is destroying. 40 நாள் அளவும் வந்து நின்று அவர்களை நிந்திக்கிறான். 40 days he is coming against Israelites. அவனை பார்த்த பொழுது எல்லாரும் பயந்தார்கள். By looking at him everyone was முகத்துக்கு afraid. முன்பதாக நிக்க முடியல. They were not able to look விலகி ஓடினார்கள். They started running. பிசாசு இன்றைக்கும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். The devil is doing the same even today. பிரச்சனைகளை காட்டி ஏதாவது வியாதிகளை காட்டி பலவிதமான நெருக்கடிகளை காட்டி நம்மை பயமுறுத்தி நம்முடைய விசுவாசத்தை தூர்த்து போடுகிற வேலையை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். Bringing the problem, sickness, etc. and making us to lose our faith. That is நம்முடைய what devil சரீர is doing. சுகத்தை தூர்த்து போடுகிறான். He is taking all our good சந்தோஷம் சமாதானத்தை தூர்த்து போடுகிறான். happiness, peace, everything he is taking out. நல்ல உறவுகளை கூட அவன் கெடுத்து போடுகிறான். Good relationship itself he is spoiling. ஆனால் ஒரு ரகசியத்தை இந்த பகுதியிலே நான் கண்டுகொண்டேன். I could see one secret in this portion. எதெல்லாம் பிசாசு தூர்த்து போட்டானோ, what are all the devil is taking out, ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர் தூர்த்து போட்டார்களோ, all which was dug by Abraham was filled by Philistines, அத்தனையும் மறுபடியும் ஈசாக்கு தோண்டி எடுக்கிறார். once again Isaac is digging out. சிலுவையின் மூலமாக இயேசு அதையே செய்திருக்கிறார். The same Jesus has done through his cross. மனுக்குலம் எதெல்லாம் இழந்து போனதோ, பிசாசு மனுக்குலத்துக்கு எதெல்லாம் தூர்த்து போட்டானோ, சிலுவையின் மூலமாய் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு அத்தனையும் தோண்டி எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். To everyone, the whole human, what are all was spoiled by the wicked devil. Through the cross God brought it back. Hallelujah. Hallelujah. கல்வாரி சிலுவை தோண்டி எடுக்கப்பட்ட இடம். The cross is something which has taken dug again. ஆதாம் எதையெல்லாம் இழந்து போனானோ, What are all Adam lost, சிலுவையின் மூலமாக தேவன் அதை எடுத்து கொடுத்திருக்கிறார். through the cross God brought us given us back. இழந்து போன தேவனுடைய உறவு மறுபடியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. The lost relationship we've received once again back. நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. We got the eternal life once again. எதெல்லாம் மனுஷன் இழந்தானோ, What are all human lost, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்ததின் மூலமாக பிதாவாகிய தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். because of the cross what Jesus did, God has given everything back. ஹalleluya. Hallelujah. ஆகையினால தான் வேதம் சொல்லுக இந்த பகுதியிலே ஈசாக்கு தோண்டி எடுக்கப்பட்ட துறவு கிடையாது பாருங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. சிலுவையின் மூலமாய் பிதாவாகிய தேவன் அனைத்தையும் மீட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். That is why in this verse it is not about the digging the well. God, the cross has brought everything back. தாவீது சிக்லாக்கிலே இருந்த பொழுது அவன் வெளியே போன பொழுது அமலேக்கிய சிக்லாக்கை பிடித்து விட்டார்கள். When David came out of Ziklag, Amalekites taken care of the Ziklag. அதன் பிற்பாடு தாவீது கர்த்தரிடத்திலே கேட்கிறான். Then God, he went to God. கர்த்தரிடம் கேட்ட பொழுது கர்த்தர் சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். God said you will take everything. ஒன்னு கூட எதிராளிக்கு தேவன் விட்டதே கிடையாது. Not even a bit he is going to leave it to the enemy. கல்வாரி சிலுவையை நன்றாய் கவனித்து பாருங்கள். Look at the cross so carefully. பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை, all the inheritance of காலகாலங்களாக பிசாசு மனுக்குலத்தை போட்டு பீத்து சிதைத்து பின்னமாக்கி எல்லா சுதந்திரங்களை, all the days what devil has spoiled, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் நமக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். by the cross, by the death of our father Jesus, God has given us back. ஆகையினாலே தான் இந்த சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். That is why we are so proud about the cross. சிலுவையை பற்றி பிரசங்கிக்கிறோம். That is why we are preaching about the cross. சிலுவை பிரசங்கியாராக நாங்கள் இருக்கிறோம். That is why we are the preacher for the cross. எல்லாம் இந்த சிலுவையின் மூலமாகவே தேவன் செய்திருக்கிறார். Everything through this cross God has done it. எல்லாவற்றையும் இந்த சிலுவை மரணத்தின் மூலம் தேவன் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Everything God has brought because of this cross. இப்பொழுது நானும் நீங்களும் இப்பொழுது இணைந்திருக்கிறது இந்த சிலுவை மரத்தினாலே தான் என்பதை சொல்லுகிறேன். We all have been connected only because of this cross. இந்த ஒரே மரத்துக்கு தான் எந்த பாகுபாடும் கிடையாது. For this only one cross, this tree, there is no partiality. மொழி கிடையாது, no language, இனம் கிடையாது, no நிறம் கிடையாது, no color, இந்த மரத்துக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. no partiality with this cross. எங்கெங்கோ பிறந்தோம், எங்கெங்கோ இருந்தோம், இந்த சிலுவை மரணத்தின் மூலம், சிலுவை மரத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் என்னை உங்களை ஒரே குடும்பமாக இணைத்திருக்கிறார். We born in several
place we were remaining in some other place, but through this cross he has united all of us. ஹalleluya. Hallelujah. எத்தனை பலவர்ண பூக்கள் இங்கே பூத்திருக்கிறது என்பதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். We are admiring how many different color of நீ- flowers are here. நீங்கள் எல்லாம் சிலுவை மரத்திலே பூத்த பூக்களாக நீங்க இங்க இருக்கிறீர்கள். You all are through the cross has been different colorful flowers remaining நாங்கள் here. ஜீவ வாசனை என்றை வீசிக்கொண்டிருக்கிறோம். We are giving the life of இந்த மரத்தின் மூலமாகத்தான் பிறரை நேசிக்கிறோம். we are loving others through this எங்களை cross. நேசிக்காதவர்களை நேசிக்கிறோம். Those who are not loving us, எங்களை we are loving. காயப்படுத்தினவர்களை நேசிக்கிறோம். Those who are hurting, we are loving. துன்பப்படுத்தினவர்களை Those நேசிக்கிறோம். who are giving trouble, we are மன்னிக்கிறோம். loving. We are forgiving. விட்டு கொடுக்கிறோம். We are giving up. சகிக்கிறோம். We are எதின் tolerating. நிமித்தமாக? Because of இந்த what? சிலுவையின் நிமித்தமாக. Because of the cross. ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் இத்தனை பாடுகள்? Why this much suffering? ஏன் இத்தனை அவமானங்கள்? Why this much ஏன் இத்தனை shame? நிந்தனைகள்? Why this much? இந்த ஒரே மரத்துக்காகத்தான். Only for this cross. இந்த சிலுவை மரம் தான் எங்களுக்கு இத்தனை காரியங்களையும் கொண்டு வந்து This cross சேர்த்திருக்கிறது. only has brought all these things. ஹalleluya.